செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? லக்னம், சந்திரன், சுக்கிரன். செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? லக்னம், சந்திரன், சுக்கிரன் முதலியவற்றுக்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தேயாஷ ஜாதகமாக கருத வேண்டும். மேற்கூறிய இடங்களில் செவ்வாய் தோஷமானது லக்கினத்திலிருந்து பார்க்கும்போது முழுமையானதாகவும் சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து பார்க்கும்போது பாதி தோஷத்தையும் அளிக்கும். செவ்வாய் தோஷ விதி விலக்குகள். பின்வரும் கிரக அமைப்புகளால் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் வீட்டிலிருந்தாலும் விதிவிலக்காகி செவ்வாய் தோஷம் இல்லாமல் செய்துவிடும். 1ஆம் மிதுனம் மற்றும் கன்னி 2ஆம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை. 2ஆம் மேஷம் மற்றும் விருச்சிகம் 4ஆம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை. 3ஆம் கடகம் மற்றும் மகரம் 7ஆம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை. 4ஆம் தனுசு மற்றும் மீனம் 8ஆம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை. 5ஆம் ரிஷபம் மற்றும் துலாம் 12ஆம் வீடானால் செவ்வாய் தோஷம் இல்லை. 6ஆம் கடகம், சிம்மம் இந்த 2 லக்கினக்காரர்களுக்கும் செவ்வாயோக காரகர் ஆவதால் செவ்வாய் தோஷம் இல்லை. 7ஆம் செவ்வாய் தனது நண்பர்களான சூரியன், சந்திரன் மற்றும் குரு வீடுகளான கடகம், சிம்மம், தனுசு மற்றும் மீனத்தில் இருப்பின் செவ்வாய் தோஷம் இல்லை. 8ஆம் செவ்வாய் தனது சொந்த வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் இருப்பின் செவ்வாய் தோஷம் இல்லை. 9ஆம் செவ்வாய் வக்கிரம் அடைந்திருப்பின் தோஷம் இல்லை. 10வது செவ்வாய் அமர்ந்துள்ள வீட்டு அதிபதி கேந்திர 1, 4, 7, 10 வீடுகளிலும் மற்றும் திரிகோண 1, 5, 9 வீடுகளிலும் அமர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. இவை ஒரு சிலவே. மேலும் திருமண பொருத்தத்தின் போது நன்கு ஆராய்ந்து திருமணம் செய்விப்பதால் திருமணப் பந்தம் நீண்டு நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகம் தேவையில்லை என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்.